சார் எங்கே சார் போகணும்? முதல்ல சேலியூர் போகணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கௌரிவாக்கம் போகணும். பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, சலிச்சிக்கக்கூடாது. ரிட்டர்ன் வரணுங்களா சார்? இல்லைப்பா, ரிட்டர்ன் கிடையாது. வெயிட்டி சேர்க்காமலே 50 ரூபா ஆகும், பரவாயில்லைங்களா? 100 ரூபா தரேன்ப்பா. கௌரிவாக்கத்தில் எங்கே சார் போகணும்? பழைய ஆர்ட்ஸ் காலேஜ் போகணும்ப்பா. அதான் மூட்டாங்களே சார், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களே. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தானேப்பா புதையலை வைப்பாங்க. புதையல் புதையல். லூஸ் பண்ண மாட்டேன். சார் நேரம் ஆகுமா சார்? நீ வாப்பா. நான் எதுக்கு சார்? அட வாங்க சாமி. கையை விடுங்க சார், நானே வரேன். சார் என்ன சார் பண்றீங்க? சத்தம் போடுங்க, கேட்டு போடுங்க. எப்படிடா நான் தானே கண்டுபிடிச்சேன்? அதுவா? இப்படி அதை நான் யோசனை பண்ணாத போயிட்டேன். சரி சரி வா, உள்ள போய் பேசுவோம். உள்ளையா? வேணாப்பா, அது தூங்குது. என்னடா அது இந்நேரத்துக்கு ஆள் தூங்கிட்டு இருக்குது? என்ன பார்க்குற? அவர் ஒய்ஃபை பற்றி தான் அப்படி சொன்னேன், நீ தப்பாக நினச்சிக்காத. நாங்கள் அப்படி தான் பேசுவோம். ஆமாம். சரி, அப்போ நான் கிளம்புறேன். அப்போ கிளம்புறதுல முடிவு பண்ணிட்டியா? ஆமாம், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று தான் பாக்கி இருக்கு. அதே முடிச்சிட்டேன்னா கிளம்பிட வேண்டியதுதான்.
என் ஆளு. சார் சார் எக்ஸ்ட்ரா 50 ரூபா இருக்கு. லெட்ரு வேறு ஏதோ இருக்குதா சார்? அந்த லெட்டரை அதில் இருக்கிற அட்ரஸில் நாளைக்கு காலையில் கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா 50 ரூபா. சார் இங்கே முத்துவடுங்கிறோட வீடு. ஆமாம், அவர் எங்கள் அப்பா தான். என்ன விஷயம்? லெட்டரை கொடுக்க சொன்னார் சார். ஒரு நிமிஷம், இந்த இடம் எங்கே இருக்கு? அப்பா 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 அன்புள்ள சக்தி, நல்லா இருக்கியா? முதியோர் இல்லத்தில் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஒரு குறையும் இல்லை. ஆனால் என் கடைசி மூச்சை இந்த மரத்துக்கிட்ட தான் விடுவேன்னு சிவகாமி கிட்ட சத்தியம் பண்ணிட்டேன். என் கடைசி ஆசையா என் பேரனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். என்னால் முடிஞ்சதை சேர்த்து வச்சிருக்கேன். இது உனக்கு ஒரு சின்ன புதையல் மாதிரி. அவன் படிப்புக்கு செலவு பண்ணு. உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணேன். கௌரி பார்க்கறதுக்கு வா, நானும் புதையலும் இங்கே தான் இருக்கும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ சக்தி, மனுஷங்களை சம்பாதிக்கணும், அதுதான் உண்மையான புதையல். நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருந்தேன்னா மன்னிச்சுடு. இப்படிக்கு அப்பா. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஒன்னே ஒன்று தான் பாக்கி இருக்கு. அதையும் முடிச்சுட்டேன்னா கிளம்பிட வேண்டியதுதான்.